அந்த வீட்ல லவ்வுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நாங்கள் 2 பேருமே பேசியிருப்போம். அது ஒரு வீட்டில் ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு 50 நாளைக்கு மேலே ஒரு பர்சனை பார்க்கும்போது அவங்கள நமக்கு பிடிக்குதுன்ற போது இதை வந்து லவ்வாக அடுத்த ஸ்டெப்பாக கொண்டு போகிறதுக்கு பிக் பாஸ்ன்றது ஒரு இடம் கிடையாதுன்னு தோணுச்சு. ஏன்னா வெளி உலகத்தில் நீ எப்படின்னு தெரியாது, நான் எப்படின்னு தெரியாது. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீலிங்ஸை தாண்டி இதை வந்து லவ்வாவோ இதை அடுத்த கட்டத்துக்கோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு வி வர் வெரி கிளியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறது, இது லவ்ன்ற ஒரு இதிலலாம் நான் யோசிக்கவே இல்லைங்க. அடுத்த ஸ்டெப்பே யோசிக்கல. ஒரு இடத்துல ஒரு க்ரஷ் ஒருத்தங்களை பிடிக்குது, அதை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணுமா வேணாமான்னு அதுக்கு நிறைய இருக்குது, ப்ராசஸ் வெளியில் நிறைய இருக்கா. இப்போ இல்லைங்க இல்லைங்க ஐ எம் லைக் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. வெளியில் வந்து மைண்ட் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய பார்த்தேன். அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது சம்டைம்ஸ். ஓகே நம்ம ஜென்யூனாக இருந்திருக்கோம், இது அவங்க வந்து கண்டென்ட் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதெல்லாம் பார்க்கும்போது இருந்தது. அண்ட் அது சொல்கிற மாதிரி தான், ஐ ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் எனக்கு சொன்னது தான். சரி, இப்போ வெளியில் வந்து அந்த ரிங்கை வாங்கிடுவீங்களா? ரிங்கு வாங்குவேனா தெரியலங்க, ரிங்கெல்லாம் வாங்க மாட்டேன். அது அந்த வீட்டில் இருந்த ஒரு மெமரிக்காக, நான் ஒரு பர்சன் மேலே வச்சுருந்த ஒரு அன்புக்காக கொடுத்தது, அவ்வளோதான். இப்போ இன்னொரு விஷயம் கரண்ட்டாக வைரலாக போயிட்டு இருக்கோன்னு என்னன்னா, he is given a bracelet to Anshita. யா, so it's a bond of friendship. அவங்களும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கேமரா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான் பாடுறாங்க. பட் ஸ்டில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே தர்ஷிகா கிட்டயும் பண்ணியிருக்கலாமே அவரு. அந்த கொஸ்டின் தான் எனக்குமே இருந்தது. ஒரு இடத்துல வந்து நீங்க 2 பேரும் பேசுறீங்க, he knows that you're literally trying to tell something to him. அது தெரியாத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அங்க வந்து ஒரு நீ சொல்லுன்றது வந்து இட் வாஸ் கிளியர் கட். அது நல்லா தெரிஞ்சுது. மேபி அந்த இடத்துல வந்து ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் ரொம்ப கிளியராக ஒரு 2 நாள் ஃபீல் பண்ணியிருப்பேன். அப்புறம் நான் எப்போவுமே பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி தான். ஏன்னா என்ன எந்த இடத்துலையுமே நான் தான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நான் தான் வந்த ஒரு பொண்ணு தான் நான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் என்னால் பவுன்ஸ் பேக் ஆக முடியும்னு தோணுச்சு. அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் பின்னாடி அவ்வளோ சொன்னதுக்கு பதிலாக என்கிட்டே வந்து சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருந்தா நான் கிளியராக இருந்திருப்பேன். ஸோ அந்த மொக்க மூஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்களா? ஆமாம், 2 பேருமே இதெல்லாம் பார்த்தேன். அவரோடது அந்த ஒரு இதுதான் வந்து ஐ ஃபெல்ட் ஓகே, இட்ஸ் ஓகேங்க. இது வந்து நம்ம எப்போவுமே பாசம் கொடுத்தா பாசம் எதிர்பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையுமே நம்ம அடி வாங்குறது தானே. ஒரு இடத்துல எதுவுமே உள்ள தெரியல எனக்கு. யாராவது ஒருத்தங்க இவர் இப்படி பேசினாருன்னாவது யாராவது ஒருத்தங்க சொல்லியிருந்தா கூட, நம்ம அதுக்காக பண்ணலையே, நம்ம ஒரு 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 ஜென்யூனாக ஒன்று தோணுச்சு, அதை நம்ம காமிச்சோம். அண்ட் அது ரெசிப்ரோகேட்டும் ஆச்சு. ரெசிப்ரோகேட் ஆகாமல் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதுதான் இருந்தது. இல்லை, ஆக்சுவலி அவர் சௌந்தர்யா பற்றி பேசின ஒரு விஷயத்த கூட நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஆமாம், ஏன்னா எனக்கு என்னன்னா அந்த விஷயம் என்ன, ஒருத்தங்க டவுனாக இருக்கும்போது அது என்ன ஏதுன்னு நோன்ற ஆள் நான் கிடையாது. அந்த இடத்துல உங்களை கன்சோல் பண்ணதை ஹூஎவர் இட் இஸ், அந்த பிளேஸில் விஷால்னு கிடையாது, யாராக இருந்தாலுமே நீ அந்த இடத்துல டவுனாக இருக்கேன்னா நான் உன்னை கன்சோல் பண்ண தான் இருப்பேனே தவிர அந்த இடத்துல வந்து நீ என்ன பேசுன என்ன இதுன்னு வாட் எவர் இட் இஸ் ஓகே, நீ பண்ணது உனக்கு சரின்னு தோணுதா பண்ணு, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். ஸோ அதனால தான் அந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ணே தவிர அது என்ன ஏதுன்னு அப்படியே நோண்டிகிட்டே இருக்காள் நான் கிடையாது.